கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இது நம்ம பிலிப்பியர் 3வது அதிகாரம் 10வது வசனத்தினுடைய லாஸ்ட் பார்ட்டை தியானிக்க இருக்கிறோம். 5வது செக்ஷன் இது. ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெரும் வெள்ள இரைச்சல் போல. முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெரும் வெள்ள இரைச்சல் போல. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமாமே, 14 சிறந்தோர், 14 சிறந்தோர். காட்டு மரங்கள் கிச்சிலி போல் எந்த நேசரதோ நிற்கிறார். காட்டு மரங்கள் கிச்சிலி போல் எந்த நேசரதோ நிற்கிறார். நாமம் ஒற்றொன்ற பரிமளமே, இன்ப ரசத்திலும் அதிமதுரம். நாமம் ஒற்றொன்ற பரிமளமே, இன்ப ரசத்திலும் அதிமதுரம். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமாமே, 14 சிறந்தோர், 14 சிறந்தோர். எந்த நேசர் எந்த ஹல்லேலூயா. என் பிரியமே ரூபவாதி என அழைத்திடும் ஏன் வசத்தம். என் பிரியமே ரூபவாதி என அழைத்திடும் இன்ப சத்தம். கேட்டு அவர் பின்னே ஓடிடுவேன், அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன். கேட்டு அவர் பின்னே ஓடிடுவேன், அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமாமே, 14 சிறந்தோர். அவர் இடக்கையின் தலை கீழே வலக்கரத்தாலே தாங்குகிறார். அவர் இடக்கையின் தலை கீழே வலக்கரத்தாலே தாங்குகிறார். அவர் நேசத்தால் சோகமானேன், என் மேல் பறந்த கொடி நேசமே. அவர் நேசத்தால் சோகமானேன், என் மேல் பறந்த கொடி நேசமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமாமே, 14 சிறந்தோர். என் நேசர் என்னுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவேன். என் நேசர் என்னுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவேன். மனவாளியே வா என்பாரே, நானும் சென்றிடுவேன் அந்நேரமே. மனவாளிய வா என்பாரே, நானும் சென்றிடுவேன் அந்நேரமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமாமே, 14 சிறந்தோர். நாம் மகிழ்ந்து துதித்திடுவோம் ஆட்டுக்கொட்டியின் நாளிலே. நாம் மகிழ்ந்து துதித்திடுவோம் ஆட்டுக்கொட்டியின் நாளிலே. சுத்த பிரகாச ஆடையோடே பறந்திடுவோம் நாம் மேகத்திலே. சுத்த பிரகாச ஆடையோடே பறந்திடுவோம் நாம் மேகத்திலே. இயேசுவே நாமத்தினாலே சிவங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பிலிப்பியர் 3வது அதிகாரம் 10வது வசனத்துல 5வது குறிப்பை நம்ம லாஸ்ட். முதல் குறிப்பு என்ன பார்த்தோம்னா, இப்படி நான் அவரை ஆண்டவராக நம்பர் 1. நம்பர் 2வது அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை. உயிர்த்தெழுதலின் வல்லமையை பார்த்த பவுல் வாஞ்சவர் 2வது. 3வது அவருடைய பாடுகளிலே ஐக்கியத்தை அறிகிற அறிவு, நாலேஜ். 4வது அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள் ஆகி. 4 பார்த்தாச்சு. இன்னைக்கு 5வது, எப்படி ஆகிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பதற்கான தகுதியை அனுப்பிச்சு. இதுதான் 5வது குறிப்பு. நம்ம 4 குறிப்பை பார்த்தோம். 4 குறிப்பையும் நம்ம இப்ப திரும்ப போறது. 5வது குறிப்பு என்னன்னா, அவருக்கு ஒரு வாஞ்சை, ஆசை, விருப்பம், இச்சை எல்லாமே அவருக்கு இருக்கு. இது என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு ஒரு ஆசை இருக்கு. ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஆசை இருக்கு. ஒரு சிலருக்கு நான் வெளிநாடு போகணும்,
சுற்றி பார்க்கணும், திரும்ப வரணும். பல வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய அண்ணன், என் மக டீனா திவ்யா, இவங்க எல்லாரும் ஒரு ஐரோப்பியா டூருக்கு போனாங்க. போயிட்டு வந்தாச்சு. அவங்களோட கூட போன ஒரு பெரிய கோடீஸ்வரன் வாக்கிங் போகும்போது என்னை பார்த்தாங்க. டாக்டர், எல்லாரும் வந்தாங்க, நீங்க ஏன் வரல அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன், எனக்கு போறத குறித்து எனக்கு சில வித்தியாசமான அபிப்பிராய பேதங்கள் உண்டு அப்படின்னு நான் சொன்னேன். என்ன டாக்டர் சொல்றீங்க அப்படின்னு அந்த ஆள் கேட்டார். நான் சொன்னேன், நீங்க எத்தனை நாள் போனீங்க? 15 நாள் போனீங்க. சரி, 15 நாள் முடிஞ்ச உடனே நீங்க அங்க இருக்கலாமா, இங்க வரணுமான்னு கேட்டேன். அங்க எப்படி டாக்டர் இருக்க முடியும், வந்துடணும்ல. நான் சொன்னேன், இங்க பாருங்க, இந்த விருதுநகர் எனக்கு பிடிச்சிருக்கு, என் ஆஸ்பத்திரி எனக்கு பிடிச்சிருக்கு, ஆண்டு எனக்கு ஊழிய கொடுத்து கொடுத்து எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால நான் இங்க இருக்க ஆசைப்படுறேன். ஆனால் நீங்க போன ஊர்ல நான் பெர்மனண்டா அங்க இருக்கலாம் அப்படின்னா நான் வரேன்னு சொன்னேன். அங்க அப்படி டாக்டர் பரலாமா இருக்கலாம் அப்படின்னு. அதுதாங்க வித்தியாசம். நீங்க திரும்ப இந்த ஊருக்கு தான் வரணும். உங்களுக்கு இந்த ஊர் பிடிச்சிருந்தா நீங்க அங்க போயிருக்க மாட்டீங்க. அடுத்து கேட்டேன், எவ்வளவு, நீங்களும் உங்க மனைவியும் போறீங்க, எவ்வளவு ரூபா செலவாச்சுன்னு சொல்லி. அவர் சொல்றாரு, 8.5 லட்சம் செலவாச்சு டாக்டர், எங்க 2 பேருக்கும் 8.5 லட்சம். டாக்டர், இந்த 8.5 லட்சத்தை சம்பாதிக்க எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பீங்க? இந்த கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ரூபாயை விட்டுட்டு திரும்ப வந்தேன். இதுதான் அவருடைய வாஞ்சை. ஃபாரின் நாம் போகணும், ஃபாரின். சரி, இப்ப கடைசியாக இந்த செக்ஷன் நம்ம என்ன பார்க்கறோம்னா, நான் எப்படி ஆகிலும் வார்த்தை somehow anyhow. இதுக்கு நான் ஒரு உதாரணம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்ப எங்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு லோன் வேணும்னா அதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்காங்க. 1 year ஒர்க் பண்ணா தான் உனக்கு கிடைக்கும். அதே மாதிரி உன்னுடைய சேலரியில ஆஃப் தான் கிடைக்கும். எவ்வளவு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்காங்க. இப்ப அவங்க வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அவங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் தேவையா இருக்குது. அவங்க என்ன செய்வாங்கன்னா, டாக்டர் எப்படி ஆகிலும் எனக்கு இந்த லோனை கொடுங்க, நான் கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிடறேன். அதை எப்படி ஆகிலுங்கிறத ரிக்வெஸ்ட் பண்ணி தான் கேட்பாங்க. ஆனா சம்பளத்தை ரிக்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க, நீங்க எனக்கு கொடுத்து ஆகணும்னு சொல்லி. இங்க நம்ம பார்க்கிற காரியத்துல ஃபர்ஸ்ட் somehow anyhow in order that I may attain to resurrection from the dead. மரித்த பிறகு கிடைக்கிற ஆசைகள். உயிரோடு இருக்கும்போது ஆசைகள் நம்ம லிஸ்ட் பார்த்தோம், மரித்த பிறகு. இதுதாங்க கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் மற்றவர்களும் வித்தியாசம். அவருடைய வாழ்க்கை எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாயின் கர்ப்பத்தில் ஆரம்பிக்குது. கல்லறையில் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது. ஆனா நம்முடைய உண்மையான வாழ்க்கை கல்லறையில தான் ஆரம்பிக்குது. அதான் நம்ம பார்க்க போயிடும். சரி, இந்த 5வது ஆசையில ஒரு somehow anyhow அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். இந்த முதலாக இந்த நம்பிக்கை யாருக்கு இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோபுவுக்கு தான் இருந்துச்சுங்க. யோபு எடுத்துக்கொள்ளாம 19வது அதிகாரம் 24வது வசனம். 19:24 யோபுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குங்க. அது என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று. ஃபர்ஸ்ட் உயிரோடு இருக்காங்க. மரித்தாரா? எஸ், மரித்தார். ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறீங்கிறார். மரித்தவர் உயிரோடு இருக்கிறது போல பவுலுக்கு என்னுடைய மரணத்துக்கு அப்புறம் நான் உயிர் தருவேன். நமக்கு இந்த வாஞ்சை இருக்கு. இன்னைக்கு நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ்றோம், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க ஆண்டவருக்காக நீங்க என்னென்ன செய்றீங்க பாப்பார். பார்த்து அதன் அடிப்படையில உங்களுக்கு உயிர் தர வேண்டிய நம்பிக்கை உங்களுக்கு வரும். சரி, பாப்போமா. என் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார் என்பதையும் நான் அறிந்திருக்கிற நாலேஜ். எத்தனை கிறிஸ்தவர்களுக்கு இந்த நிச்சயம் இருக்கு? யாருக்கு இருக்காது? அவங்க கிறிஸ்துமஸா பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுவாங்க. இப்ப அதெல்லாம் இறங்கி அடுத்த நியூ இயருக்கு நிறைய பிளான்ஸ் வச்சிருப்பாங்க. நாங்க எந்த ஹோட்டலுக்கு போனோம், அந்த ஹோட்டலுக்கு அவங்க ஏற்கனவே என்ன செய்வாங்க, ஒரு டேபிள் புக் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த டேபிள்ல உட்காந்து கண்ணா பின்னா சாப்பிட்டு வெயிட் இப்படி கூடி நடக்க முடியாம போறக்க ஆயிடுவாங்க. ஆனா நம்முடைய வாஞ்சி அது கிடையாது. யோபுக்கு எவ்வளவு ஒரு நிச்சயம் இருந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 26 இந்த என் தோல் முதலாக அழுகி போன பின்பு, மரணத்துக்கு பின்பு, ஆஃப்டர் டெத். இதுதான் நம்முடைய பெரிய நம்பிக்கை. அழுகிய பின்பு நான் என் மாமிசத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். மீட்பர்னாரு, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏன் மீட்பர்? தன்னுடைய ரத்தத்தை சிந்துகிறார், நம்மளை மீட்டுக் கொள்கிறார். இப்ப அவர் தான் தேவன். புரிந்தாங்க உங்களுக்கு? அங்க மீட்பருங்கிறாரு, அடுத்து தேவன்கிறாரு. இந்த தேவன் தான் மீட்பராக இந்த பூமிக்கு வந்தார். நல்ல சந்தேகம் இல்லை.
நான் என் மாமிசத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். 27 அவரை நானே பார்ப்பேன். நானே பார்ப்பேன்னா என்ன அர்த்தம்னா, இப்ப தோமா இருந்தார். தோமாவுக்கு உயிர்த்தெழுந்த இயேசு வரும்பொழுது அவர் இல்ல, எங்கேயோ போயிட்டார். டீக்கி குடிச்சு போனாரா தெரியாது நமக்கு. ஆனா பிறகு தோமாவே பார்க்கறாப்புல தரிசனத்தை கொடுத்தார். அதுபோல மற்றவர்கள் சொன்னா தோமா நம்ப மாட்டார். அதுபோல மற்றவங்களுக்கு சொல்ற கிடையாது, நானே ஐ ஹாவ் டு see him. நானே அவரை பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். என் கண்கள்னா இந்த முந்தின வருஷத்துல எல்லாம் அழுகி போச்சு. தோல் அழுகி போச்சு, மாமிசம் அழுகி போச்சு, அப்ப கண்ணு சேர்ந்து அழுகி போயிடும். இப்ப உயிர்த்தலுடைய சரீரம் ஒரு சரீரம் இருக்கு. அந்த சரீரம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை போட்டிருக்கு. அந்த சரீரம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சீஷர்கள் கூடி இருக்கிறாங்க, கதவுகள் பூட்டப்பட்டிருக்குது. அவர் உள்ள வர்றாரு. உள்ள வந்து உங்களுக்கு சமாதானம், பீஸ். ஏன் சமாதானம்? நான் சமாதானத்தின் தேவை, நான் வந்திருக்கேன், நான் மரித்தேன், திரும்ப வந்தாச்சு. அந்த சரீரத்தோடு அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மறைந்து போகிறார். யாருக்கு மறைந்து போகிறார்? எம்மாவூர் சீஷருக்கு. எம்மாவூர் சீஷருக்கு கூட இருக்கிறாரு, நடந்து வராரு, பேசுறாரு, அப்பத்தை பிற்கிறாரு, அப்பத்தை கொடுக்கிறாரு. அப்புறம் அவங்களுடைய இருதயம் கொழுந்து விட்ட எரியத்தக்கதாக சத்தியத்தை போதிச்சுட்டு மறைச்சிட்டார். அப்ப அந்த சரீரத்துக்கு மறைய முடியும். தொட்டு பார்க்க முடியுமா? எஸ், தொட்டு பார்க்கலாம். என் கைகளையும் கால்களையும் தொட்டு பாருங்கள். ஆவிகளுக்கு தொட முடியாதேப்பா, தொட்டு பாருங்க. அப்ப தொட்டு பார்க்கக்கூடிய சரீரத்துல தான் வரப்போகிறார் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. சாப்பிட முடியுமா? எஸ், சாப்பிடுங்கிற அவசியம் கிடையாது. பொரிச்ச மீன்களை கொடுக்கறாங்க, அதை அவர் சாப்பிடுகிறார். இப்ப சாப்பிடக்கூடிய சரீரத்துல தான் அவர் வரப்போகிறார். அதைத்தான் யோபு நிச்சயத்தோடு பார்க்கிறார். அதே சரீரத்தை தான் யாருக்கும் கிடைக்க போகுது? பவுல். அதுதான் உயிர்த்தெழுகிற சரீரம் பார்க்கிறோம். சரி, இந்த வாஞ்சியால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் உள்ளந்திரியங்கள் என்னன்னா உள்ளே இருக்கிற காரியங்கள். உள்ளந்திரியங்கள் என்னங்கிறத நம்ம கொஞ்சம் லேசா பார்க்கணும். நீங்க நம்ம ஆண்டவர் உண்டாக்கும் போது ஆவி ஆத்மா சரீரமாக உண்டாக்குறோம். ஆவி ஆத்மா சரீரம். இந்த சரீரத்தை நீங்க பாக்குறீங்க, இதுதான் அழியும். இது அழியறதுக்கு முன்னாடி நமக்குள்ள ஒரு உள்ளந்திரியம் வச்சிருக்கிறார். அந்த உள்ளந்திரியத்துக்குள்ள ஆத்மாத்தை தான் எப்படி பார்க்கணும். இந்த உள்ளந்திரியத்துக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆசை, இச்சை, விருப்பம். அது எப்படினாலும் இருக்கலாம். ஒரு பாவம் செய்யற வாஞ்சியும் இருக்கலாம், ஒரு பக்கம் இருக்கலாம். ஆனா அதே நேரத்தில் ஆண்டவரோடுக்குள்ள ஒரு ஐக்கியமாக இருக்கிறவாது. நம்ம பார்த்து ஏனோக்கு ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். அப்ப அவருடைய உள்ளந்திரியத்துக்குள்ள யார் இருந்தா? தேவன் இருக்கார். உங்க உள்ளந்திரியத்துக்குள்ள யார் இருக்கிறாங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அது பணமா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், ஒரு சொத்தா இருக்கலாம். நான் அந்த சொத்தை வாங்கணும், அந்த பக்கத்து இடத்த வாங்கணும். வாங்கியாச்சுன்னா என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. சரி, எனக்குள் சோர்ந்து போகிறது. அடுத்து 23 வசனம், நான் இப்பொழுது சொல்லப்படுகிற வார்த்தைகள் எழுதப்பட்டால் நல்லா இருக்கும். எழுதப்பட்டால்ங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள்கிட்ட ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, பிரதர் நான் சொல்றேன், இந்த மேட்ரை நீங்க வேற யார்ட்டையும் சொல்லிடாதீங்க, குறிப்பா நான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஏன்னா அது இந்த மேட்ரு புதுசா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நீங்க அந்த சொல்ற வர உங்களுக்கு ப்ரெஷர் கூட்டிடும். சொல்லியாச்சுன்னா ப்ரெஷர் குறைஞ்சிடும். அப்படி சொல்லியாச்சுன்னா யார் சொன்னா அது அடுத்த ரொம்ப காது மூக்கெல்லாம் வச்சுதான் சொல்லுவாங்க. ஆனா யோபு நோ 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 அப்படியெல்லாம் சொல்லப்பட்ட வார்த்தையா இருக்கிற அது எழுதப்பட்ட வார்த்தையா இருக்கணும், ரிட்டர்ன் வேர்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்ட நான் அவைகள் ஒரு புஸ்தகத்தில் வரையப்படும் அல்லது என்றென்றைக்கு நிலைத்திருக்கத்தக்கதாக கருங்கலிலே உடியினால வெட்டப்பட்டு ஈயத்தினாலே பதிச்சிருக்கணும். அப்ப பவுல் யோபு என்ன சொல்கிறார்னா, நான் இப்ப சொல்ற உயிர்த்தெழுதனுடைய சத்தியத்தை நீ எழுதி வச்சு புஸ்தகத்தை போட்டா அந்த புஸ்தகம் ஒரு நாள் செல்லரிச்சு போயிடும். அதனால கருங்கல்ல வெட்டி அது ஈயத்தை போட்டு பிக்ஸ் பண்ணி வச்சு அந்த அளவுக்கு நிச்சயம். இந்த யோபுக்கு இந்த நிச்சயம் எப்படி வந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வசனத்துல பார்ப்போம். 20வது அதிகாரம் 11வது வசனம். இப்ப யோபு என்ன சொல்லுகிறார் கேட்டீங்கன்னா, மனுஷனுடைய பாவம் அந்த எலும்புகள்ல போய் படுத்து கிடக்குங்கிறார். அதான் சொல்றாரு. ஆனா எனக்கு என் மீட்பர் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிட்டாரு, அதனால எனக்கு நிச்சயம் இருக்கு. பாருங்க,
அவன் எலும்புகள் அவனுடைய வயதின் பாவங்களினாலே நிறைந்திருந்து அவனோடு கூட மண்ணிலே மண்ணில் படுத்து கிடக்குது. எதோட? பாவத்தோட. ஆனா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எடுத்துக்கொள்வோமா? ஆதியாகமம் 4வது அதிகாரம் 7வது வசனம். இப்ப என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் பாவம் உள்ள வந்துருச்சு. ஆதாமுடைய 2 பிள்ளைகள்ல காயின் இருக்கான். அந்த காயின்ட்ட ஆண்டவர் பேசுகிறார். என்ன பேசுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ. நன்மை அதுதான் என்னதுங்க? நன்மை. நன்மைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரை பிரியப்படுத்த ஒரு காரியம். அது பலி சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாருன்னா, பாவம் உன் வாசலிலே படுத்து கொண்டிருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி கொண்டிருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ள. இந்த அவன் யார் சொல்லுங்க பாப்போம்? ஆபில் செத்து போயாச்சு. கட்டாயம் அப்பாவும் கிடையாது, அம்மாவும் கிடையாது. அவன் சாத்தான். இந்த சாத்தானுக்கு ஒரு ஆசை உங்கள போட்டுருவான். போடுவானா? எனக்கு தெரியும். எத்தனையோ பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள் பெண்கள்னால விழுந்துருச்சு. எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் பணத்தினால விழுந்துருச்சு. அண்ணன் தம்பி சண்டைகள் கேட்டிருக்கீங்களா? சொத்து கோருகிற சண்டை அப்பா பயங்கரமா இருக்கும். சண்டை போட்டு போட்டு கடைசி என்ன கிடைக்கும் எனக்கு தெரியாது. அப்ப அவன் இந்த வசனத்தை கவனம் வாசிங்க. அவன் ஆசை உன்னை பற்றி கொடுக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய். நீ அவனை ஆண்டு கொள்வாய் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த ஆளுகைக்கு கீழ்பட்டிருக்கிறது. இது பாவம் எலும்புகள் இருந்து உள்ள வந்துருச்சு. எலும்புகளுக்குள்ள இருந்து வந்த பாவத்துக்கு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதற்கு எலும்புகள் இருந்து என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரத்தம் ப்ரொடக்ஷன் எலும்புல இருந்து வரும். நான் ஒரு டாக்டர்னால இதை சொல்லுவேன். போன் மேரோ அப்படின்னு ஒண்ணு இருக்கும் எலும்புகளுக்குள்ள. மேரோ, நீங்க மட்டன், நல்லி மட்டன் ஒண்ணு சாப்பிட்டீங்கன்னா உள்ள பிளாக் கலர்ல இருக்கும். அதை சாப்பிட்டா உறிஞ்சி சாப்பிடலாம், உடைச்சு சாப்பிடலாம், பயங்கர டேஸ்டா இருக்கும். இதுதான் அந்த செல்ஸ் எல்லாம் இருக்கும், இந்த ஹனிகோம் மாதிரி இருக்கும். இதுல இருந்து வருகிறது தான் பிளட். இப்ப என்ன நடக்குதுன்னா, ஆதாம் உடைய பிள்ளை பாவம் செய்த உடனே அந்த பாவம் எலும்புகளை போய் படுத்துக்கிட்டு ராங் பிளட் வெளியே வருது. ஒரு உதாரணத்திற்கு ஒரு பெரிய ஒரு டெக்ஸ்டைல் இருக்குது, ஒரு பியூட்டிஃபுல் சாரி அங்கிருந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்குது. திடீர்னு ஒரு இடத்துல மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் வருது. வந்தா அத்தனை சேலைகளும் டிஃபெக்டட் சேலையை தான் வரும். அதுபோல இன்னைக்கு ஆதாமுடைய பாவம் அது சந்ததியாக நமக்கு அப்படியே வருது. நோய் இப்படித்தான் வரும், சாவு இப்படித்தான் வரும். இந்த நேரத்தில் தேவை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரத்தம். வாசிப்போமா? 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்க வல்லமையா இருக்கு. சகல பாவத்துக்குள்ள எல்லாம் வந்துருச்சு, இல்லாததே கிடையாது. அப்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்றேன், பவுலுக்கு ஒரு வாஞ்சை, எனக்கு ஒரு உயிர்த்தலுடைய தகுதி வேணும். அந்த தகுதி யாருக்கு கிடைத்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோபுக்கு நல்லா தெளிவா சொல்லுகிறாரு, என் கண்கள் மீட்பரை பார்க்கும். அவர் தான் சொல்லுகிறாரு, எலும்புகள்ல பாவம் படுத்திருக்குன்னு சொல்லி. அந்த பாவம் இருக்கிற எலும்புகளுக்குள்ள புதிதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் உள்ள போய் எந்தெந்த டிஃபெக்டோ ரெக்டிஃபை பண்ணிடுச்சு. இப்ப வர்ற சிலையெல்லாம் பெர்ஃபெக்டா வரும். இன்னைக்கு நம்முடைய மூலமாக வருகிற சந்ததிக்கு பேரு பரிசுத்த சந்ததி. இப்படி வந்து ஒரு நிச்சயத்தை கொடுக்குறது. அதனாலதான் 1வது அதிகாரம் 3வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, எங்களுடைய ஐக்கியம் தேவனோடு. ஐக்கியம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 1 யோவான் 1வது அதிகாரம் 3வது வசனம். இப்ப பாவத்தை மீட்கிறதுக்கு ரத்தம் வந்துருச்சு, சுத்திகரிச்சிருச்சு. இப்ப எப்படி பவுலுக்கு நான் உயிர்த்தெழுதலுடைய தகுதியாகி எங்க போனோம்? ஐக்கியம். அதை நம்ம பார்க்க போறோம். 1 யோவான் 1வது அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாம்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை அறிவிக்கிறோம். இதோ எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரன். எங்கள் ஐக்கியம் இது யாருங்க வருங்க? சீசன். அந்த சீசனுக்கு உறுதி இருக்குது, எங்கள் ஐக்கியம் அப்படின்னு சொல்லி. அடுத்து பாருங்க 5வது வசனம். தேவன் ஒளியா இருக்கிறார், லைட்.
அந்த லைட்டுக்குள்ள எவ்வளவு இருள் இல்லை. அப்ப எங்களுடைய ஐக்கியம் அவரோடு இருக்குது. அந்த ஐக்கியத்தில் நீங்க இருக்கணும்னா உங்களுடைய பாவங்கள் நீக்கப்படணும், பரிசுத்த ரத்தத்தாலே நீங்க கழுவப்பட வேண்டும். சரி, இப்ப இது உயிர்த்தெழுதலின் நிச்சயத்தை யோபு மூலமா நம்ம கற்றுக்கொண்டோம். சரி, அடுத்த குறிப்பாக பவுலுடைய வாழ்க்கையில பவுலுக்கு இந்த நிச்சயம் எப்படி வந்துச்சுங்கிறத நான் உங்களுக்கு காட்டப்போறேன். ஒரு நிச்சயம் எப்படி வருங்க? எனக்கு நிச்சயம் எப்படி வந்துச்சு? நான் வேதத்தை நேசிச்சேன். நீ வேதத்தை நேசித்து ஆவியானோட ஒத்தாசையோட வேதத்தினுடைய வெளிச்சத்தை கிடைக்க 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 எனக்கு ஒரு நிச்சயம் வந்துச்சு. ஆனா பவுலுடைய நிச்சயம் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் பவுல் தன்னுடைய நிச்சயத்தை மிக அழகாக வெளிப்படுத்துகிறார். 15வது அதிகாரம் 8வது வசனம். எல்லோருக்கும் பின், யாருக்கெல்லாம் தரிசனம் சொல்லி லிஸ்ட் கொடுத்தார், தன்னை சொல்லுகிறார். எல்லாருக்கும் பின் அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனம். அகால பிறவின்னு தன்னை தாழ்த்துகிறாங்க. அது எங்க அகால பிறவி, குறப்பில்லை. இந்த பிள்ளை குறையோடு போது அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமாங்க? ஒரு சிலருக்கு சின்ன குறை இருக்கும், அது பெருசா இருக்கும். உதாரணத்துக்கு நான் ரொம்ப குள்ளங்கிற எனக்கு ஒரு குறை அன்னைக்கு இருந்துச்சு, இப்ப அது கிடையாது. நான் பெரிய ஹை ஹீல்ஸ் போட்டிருப்பேன். அந்த ஹை ஹீல்ஸ் போட்டனால தான் குள்ளமா தான் இருக்கு, அது வளர முடியாது. அப்ப பவுல் தன்னை எப்படி காட்டுறாருன்னா, ஒரு குறப்பில்லப்பா நான் அகால பிறவியான எனக்கு என்ன செஞ்சாரு? தரிசனமானார். அப்ப தரிசனமான எனக்கு அவர் சொல்றாரு, நான் இருக்கிறது தேவ கிருபையினால இருக்கிறேன். இந்த தேவ கிருபையினால இருக்கிற பவுலுக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்டீங்கன்னா, 16வது வசனத்தை வாசிக்கணும். ஆகையால் நாகிலும் அவர்களால் பிரசங்கிக்கிற இப்படியே விசுவாசம் தாங்க. நான் சொல்ற காரியங்களா உங்களுக்கு நீங்க அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு விசுவாசம் இருக்கு. அதனாலதான் 12வது சொன்னாங்க, கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தப்பட்ட பிரசங்கிக்க. மரித்தோரிலிருந்து எப்படி இருந்து சிலர் கேட்கிறார்கள், அந்த சிலருக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்காது. விசுவாசிக்கணும். எப்படி விசுவாசிக்கணும்? என்னுடைய பாவத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட. 3வது, கிறிஸ்துவ நாம அது பாவங்களுக்காக மரிச்சு, என்னைக்கு நம்முடைய பாவத்துக்காக அவர் மரித்தார் நம்ம விசுவாசிக்கிறோமோ பாவம் கேன்சல். இப்ப நமக்கு தகுதி வந்துருச்சு. என்ன தகுதி? மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுவதற்கு தகுதி வந்துருச்சு. இயேசு மரித்தாரா? மரித்து அடுத்து என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை நீங்க தொடர்ந்து வாசிக்கும் போது 20வது வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். 1 கொரிந்தியர் 15:20. கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தோடனே முதற் பலன், ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் சொல்லி பவுல் சொல்லிட்டார். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வாசிப்போம். லேவியராகமம் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் லேவியராகமம் 23வது அதிகாரத்துக்குள்ள வாங்க. 23வது அதிகாரம் 10வது வசனத்துல இப்ப ஒரு பேக்ரவுண்ட சொல்றேன், அப்பதான் அது உங்களுக்கு புரியும். இஸ்ரேல் மக்கள் எகிப்துல அடிமையா இருந்தாங்க. 40 வருஷம் அவங்க வனாந்தரத்தில் நடந்து வந்தாங்க. நடந்து வரும்பொழுது அவங்களுக்கு விவசாயம் பண்ண முடியாது. சாப்பாடு பரலோகத்துல மண்ணா வந்துச்சு. அந்த மண்ணா எவ்வளவு நாளைக்கு அவங்களுக்கு வந்துச்சுன்னா, இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ள அவங்க ஃபர்ஸ்ட் அறுவடை செய்து அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் அவங்க கையில கிடைக்குது பாத்தீங்களா, உடனே அது நட்டுச்சு. இனியா சமைச்சு சாப்பிடணும், நான் உனக்கு என்ன செய்ய மண்ணா கொடுக்க மாட்டேங்க. அப்ப அந்த என்ன செய்யறாங்க, கொண்டு வந்து காட்டுறாங்க. கொண்டு வந்து 11வது வசனம் பாருங்க. அது உங்களுக்காக அதை அங்கீகரிக்கும்படி அங்கீகரிக்கப்படும். ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அங்கீகரிக்கிறார். எப்படி தெரியும் சொல்லுங்க? அவனை ஆண்டவர் ஆச்சரிக்கிறார். எஸ், அந்த விசுவாசம் இருந்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் நடக்கும். இல்லைன்னா இது நடக்காது. என்னையோயா டாக்டர் ஒரு 1/2 மணி நேரம் செய்தி சொல்றதுக்காண்டி எங்கேயோ தேடி சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. இன்னும் ரைட் பாப்போம். இங்க பாருங்க, அந்த கதிர்கட்டுனா என்னன்னா, பல ஒரு 100, 150, 200 கதிர்கள் ஒன்னாக சேர்ந்து ஒரு கட்டா மாறுது. இதைத்தான் பவுல் சொல்லுகிறாரு. ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு விதை விதைக்கப்பட்டாதான் முளைக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துங்கிற ஒரு கோதுமை மணி விதைக்கப்படுது, அநேகம் வந்துச்சு. அது போல இங்க பாதையில வர்றாங்க. வரும்போது எல்லா ஆகாரத்தையும் கொடுக்குறாரு. இப்ப இங்க உள்ள நுழையிறாங்க. இது உயிர் தெளிவு காரியம். அவங்க பாலும் தேனும் ஒரு தேசத்துக்குள்ள போறது
பரலோகத்துக்கு அடையாளம். இதுதான் நம்ம பார்க்க போறோம். அதான் நாங்க பார்க்கும்போது அந்த கதிர்கட்டை அசைவாட்டும் நாளிலே, சரி 11 அந்த கதிர்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளிலே கர்த்தருடைய சந்நிதியில, ஓய்வு நாளுக்கு சண்டே, ஞாயிற்றுக்கிழமைங்கிற நாள் நம்ம தேவனை ஆராதிக்கிற நாள், அன்னைக்கு அதை அங்கீகரிக்கப்பட வேண்டும். 12வது வசனம் பார்த்தீங்கன்னா, ஒரு வயதான ஆட்டுக்குட்டி, இது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடையாளம். சரி, இப்ப இதை நம்ம அடுத்த ஒரு செக்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 50வது. சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவென்றால், மாமிசமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது, மரணம் தேவை. என்ன தேவை? அநேகருக்கு மரணம் பிடிக்கிறது. நான் நேற்றுல ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி மரணத்தை குறித்து ஒரு செய்தி சொன்னேன். கட்டாயம் மறந்துருப்பீங்க. 3 மரணத்தை நான் சொன்னேன். ஆண்டவரை நம்ம அறியறதுக்கு முன்னாடி ஒரு பாவத்தினுடைய வாழ்க்கையில் அது ஒரு மரணம். மரித்து உயிர்த்தெழுந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், இப்போ ஒரு மரண வாழ்க்கை, அது பாவத்திலிருந்து உள்ள போகாத வாழ்க்கை. 3வது ஒரு சரீர மரணம். அந்த சரீர மரணத்தை தான் நம்ம இங்க பார்க்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது, அழிவுள்ளது அழியாமை. அழிவுள்ளது அழியாமை, ரெண்டையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு. இப்ப இந்த பூமியில் வாழ்றது நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, ஏன் இல்லைன்னு சொல்றேன். ஆனா எல்லாம் அழிஞ்சு போயிடும். அழிந்துள்ளது அழியாமை. என்னைக்கு நீங்க பரலோகத்துக்கு போயிட்டீங்களோ எல்லாமே அழியாமை, எல்லாம் நித்தியம். அதை சுதந்திரிக்கணும்னா என்ன நடக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரோமர் 7வது அதிகாரம் 24. ரோமர் 7:24. அந்த நம்பிக்கை 23. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதல் பலனை பெற்ற, முதல் பலன் நம்ம அங்க காமிச்சவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரூட், சரீர மீட்பாகிய புத்திர சரீர மீட்பு. இந்த சரீரம் மீட்கப்படணும். இது எங்க போகுது? மண்ணுக்கு போகுது. மண்ணுல போய் மக்கி போயிடும். மக்கி போனதுக்கு அப்புறம் ஆண்டோடைய சத்தம் கேட்கும். அப்ப சத்தம் கேட்கும் போது இந்த சரீரம் திரும்ப உயிரோடு வரும். வந்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்திர சேர்க்காது. அந்த நம்பிக்கைனால நாம் வச்சுக்கணும். அந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கை? சரீர மீட்பாகிய புத்திர. இந்த சரீர மீட்பத்தான் பவுல் சொல்லுகிறார். என்ன சொல்கிறாரு? நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுதுக்க தகுதி. மரித்துருவேன், உயிரோடு. காரணம் என்னன்னா, காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கையில ஒருவனுக்கு, காணாததை நம்பணும். எதை நம்ம பார்க்க முடியாது? நம்ம மரணத்தை நம்ம பார்க்க முடியாது. ஒரு நாள் ஒரு நியூஸ் வரும். இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க டாக்டர் சொன்னாங்க, மன்மோகன் சிங் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி. சிரிக்கிறதுக்காக இல்ல, நான் வயசாயிடுச்சு, நல்ல மனிதன், அவருக்கு உயிர்த்தெழுது நம்பிக்கை இருக்கா? கிடையாது. அவரு உலகத்தை பார்ப்பாரா? காணாததை அவரால் பார்க்க முடியாது. ஒரு எப்படி மறைத்தார்னு எனக்கு வயதாயிடுச்சு, நல்லா வயது. அவரு பிரதம மந்திரியா இருக்கும், ரொம்ப நல்ல மனிதன், தேவையில்லாம பேசவே மாட்டாரு, அப்படியே ஒரு பேசா மடந்தை மாதிரி இருந்தாரு, நல்ல மனிதன், அதோட அவ்வளவுதான். ஆனா இங்க நம்ம பார்க்கிற அவர் கிடையாது. காணாததை நம்புவோம், பொறுமையோடு காத்திருக்கணும். நமக்கு பொறுமை தேவை. என்ன பொறுமை தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, உயிர்த்தெழுந்து நம்ம பார்க்க போறோம். சரி, 8வது அதிகாரம் 23வது வசனத்தை நான் திரும்ப வாசிக்கிறேன். அதுவும் அல்லாமல்ங்கிறத அண்டகட்டம். இன்னைக்கு அந்த உலக பிரகாரமான ஆசிரியத்தை நம்ம கொடுத்துட்டாரு. இது டெம்பரவரி, இது ஒரு நாள். இதை விட்டு நம்ம கடந்து போகணும். கடந்து போறதற்கு தேவை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழு. இப்போ ஒரு வார்த்தையை மட்டும் நம்ம பார்த்து செய்தி முடிக்க போறோம். அது என்னன்னா, தகுதி ஆகும்படிக்கு. தகுதிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்துக்கும் ஒரு தகுதி வச்சிருக்காங்க. இப்போ மிலிட்டரியில நீங்க போய் சேரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஹைட் வச்சிருக்காங்க. அந்த ஹைட் எனக்கு தெரியாது, கட்டாயம் நீ உள்ளே விட மாட்டாங்க. நம்பர் 1. 2வது வயசு, ஏஜ். அந்த ஏஜ் இருந்தா தான் உள்ள அலோவ் பண்ணுவாங்க. அப்புறம் செஸ்ட், மூச்சு டேப் வந்து பார்ப்பாங்க. போலீஸுக்கு இதான் தகுதி. இதெல்லாம் இருந்தா தான் உள்ளே விடுவாங்க. ஆனா நமக்கு என்ன தகுதி சொல்லுங்க? தகுதியே இல்லாததான் தகுதி. கிருபை. தகுதி இல்லாதவனுக்கு ஆண்டவர் கொடுக்கிறது தான் கிருபை. எனக்கு எந்த தகுதி இல்ல ஆண்டவரே, ரைட், நீ உள்ள வந்து பரிசை சதஸ்ய சொல்றாங்க, நான் இப்படி பண்ணினேன், அப்படி பண்ணினேன், உபவாசம் பண்ணினேன், நீப்பா அவுட். அப்ப ஒரு புத்தகம் ஆண்டவரே பாவியா இருக்கிற என் மேல் கிருபையாக, அதான் தகுதி.
அவங்களுக்குள்ள பெருமை வர 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 தகுதி கட்டாயிட்டே இருக்கும். ஆனா உங்களை நீங்க தாழ்த்தி பவுல் சொல்றது போல, ஆண்டவரே சம்பவ் எரிகோ எப்படியாகிலும் இது உன்னை மட்டும் கொடுங்க ஆண்டவரே, மற்றதெல்லாம் வேண்டாம் எனக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை தகுதிப்படுத்திட்டாரு. ஜெபிச்சு படிப்போமா? மகா இரக்கமும் கருவேமல்ல பிதாவே உம்மை துதிக்கிறோம் ஐயா. பவுலுடைய வாஞ்சி இந்த கடைசி செக்ஷனாக பார்க்க கிருபை பார்க்கிறதுக்கு நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே. ஆமென், 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 ஆமென்.